ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீர்ஸ் லைஃப் ஹப். இன்னைக்கு சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு ரசம் ரெசிபி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த அளவுக்கு சுட சுட ஒரு சாப்பாட்டில் போட்டால் அப்படியே சாப்பிட்டோன்னா சளி காய்ச்சலாக இருந்தால் கூட அப்படியே ஓடோடி போயிருங்க. அந்த அளவுக்கு ஈஸி அண்ட் டேஸ்டியான ரசம் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு நான் லெமன் சைஸ் புளி ஒன்று எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் வந்துட்டு புளி எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக போடுங்க, தக்காளி அதிகமாக போடுங்க. அப்போ தான் வந்து ரசத்துக்கு டேஸ்ட்டே வந்து கூடும். இது எல்லாமே நம்ம இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தாங்க பண்ண போகிறோம். ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டாக வந்துட்டு நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்துட்டு 4 பேர்த்துக்கு 2 வேளைக்கு சமைக்கிறேன் இதை, அதனால் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். அப்புறமா சீரகம் வந்து கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒரு பெரிய பல் பூண்டு 4 எடுத்துக்கிட்டேன். உப்பு வந்துட்டு தேவையான அளவு. கொத்தமல்லி தண்டு இருக்கு இல்லைங்களா, நீங்கள் இலை போடாமல் இந்த மாதிரி அரைக்கிறப்ப கொத்தமல்லி தண்டு கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மிளகுங்க, காரத்திற்கு ஏற்ப. மல்லி இருந்துச்சுன்னா மிளகு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் வந்துட்டு நான் வந்து 1 ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மிளகு பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி வரும்போது கொஞ்சம் காரம் கரெக்டாக தான் இருக்கும். பத்தலைன்னா அப்புறமா நம்ம தாளிக்கும் போது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா. இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டோங்க. இதுதான் நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா. புளி ஊற வைக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் குயிக்காக ஊற வச்சு எடுக்கணும் அப்படின்னா சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே ஊறிடும். எனக்கு டைம் இருந்ததுனால பச்சை தண்ணியிலே ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அதை வந்து வடிச்சிக்கலாம். நான்லாம் இப்படி கையிலே தாங்க வடிப்பேன். ஒரு சிலர் அதுக்குன்னு தனியாக பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் நான்லாம் கையிலே இப்படி வடித்து தூக்கி போட்டுருவேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி என்னோட கேட்டகரியான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரசத்துக்குன்னே ஒரு குண்டா வச்சுருக்கோம். இந்த குண்டாவை பார்த்து நீங்கள் எடை போட்டுறாதீங்க. இதில் வச்சா தான் எனக்கு நம்ம ரசம் டேஸ்ட்டாக வர மாதிரியே இருக்கும். அதனால் எப்பயுமே இதுதான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. எண்ணெய் எந்த டிஷ்காக இருந்தாலும் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உடம்புக்கு வந்து நல்லது. என்ன தான் வீட்லேயே நம்ம செக்கில் ஆட்டுறதா இருந்தாலுமே நான் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து 5-6 பல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை வந்து 2 கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ரெண்டையுமே கொஞ்சம் நல்லா கலந்து விடலாம். நம்ம எப்பயுமே ரசம் இல்லை புளி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே மறக்காமல் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. ஆக்சுவலாக ரசமே ஒரு ஜீரண சக்தியான பொருள் தான். ஸோ பெருங்காயம் வந்து நான் லைட்டாக ஆட் பண்ணுவேன். ஸோ நான் இந்த தாளிப்பு இருக்கிறப்பவே ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிவிடுவேங்க. ஸோ அதனால் நான் இப்போ வந்து பெருங்காயம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்து ஆட் பண்ணுங்கள், நீங்கள் பாட்டுக்கு அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம அரைச்சி வச்சது ப்ளஸ் புளியெல்லாம் சேர்த்து ஒரு மிக்சர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ இந்த தாளிப்பில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தடதடன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னடா அது ரசம் குழம்பு மாதிரி இருக்கேன்னு சொல்லி நினச்சிடாதீங்க. இப்போ நம்ம தேவையான அளவு டேஸ்ட் பார்த்துட்டு காரம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாளிப்பில் வந்துட்டு மிளகாய் போட தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு காரம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் தாளிப்பில் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணால் ரசம் வந்துட்டு யூஸ்வலான ரசம் கன்சிஸ்டன்சிக்கே வந்துடும். வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ரசம் வந்துட்டு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது வந்து ஒரு ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் இருக்கிறதுனால நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு வந்து நம்ம அரைக்கும் போதே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் டேஸ்ட் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் திருப்பியும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே புளி சேர்த்துருக்கு பொருள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் உப்பு உரைக்காது. ஸோ கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி தான் இருக்கும். பட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரசம் நல்லா கலந்து விட்டாச்சு உப்பு கரையிற அளவுக்கு. நம்ம என்னைக்காவது பிஸியாக கிளம்பிட்டு இருக்கும்போது அதே மாதிரி வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது எல்லாம் வந்துட்டு நம்ம இதுக்குன்னு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லைங்க. டக்குன்னு சீக்கிரமாக நிமிஷத்தில் செஞ்சிடலாம். 5 மினிட்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நுரை கட்டுது. எப்பயுமே நுரை அதிகமாக வரவிடக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு நுரை கட்டின உடனேயுமே கொத்தமல்லி இலை வந்து நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமாக கொதிக்க விடாதீங்க. லைட்டாக நுரை தள்ளின உடனேயுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ லைட்டாக கொத்தமல்லி தலையை வந்து கலந்து விட்டுட்டு நம்ம உடனே மூடி வச்சிடணுங்க. ரசத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் மூடி வைக்காமல் வச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாமே வெளியே போயிடும். கமகமன்னு வாசனையும் போயிடும். ஸோ வந்து அது ஒரு டிப், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுட சுட சாப்பாடு இருக்குங்க. அப்படியே இந்த ரசத்தை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். எனக்கு எப்பயுமே ரசம் வந்துட்டு ஒரு ஃபேவரேட். என்றைக்கெலாம் எனக்கு சாப்பிட பிடிக்கலையோ அப்போல்லாம் ரசம் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி அரைச்சி வைக்கிற ரசம் எங்கள் அம்மா 30 வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அது என்னோடய ஃபேவரேட்டாகவே ஆகிடுச்சு. எப்போல்லாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோன்னா அப்போல்லாம் கண்டிப்பாக ரசம் வைங்கம்மான்னு தான் சொல்லுவேன். அதுக்கடுத்ததாக இது கூட பீட்ரூட் பொரியல் வச்சு டேஸ்ட் பண்ணி காம்போவாக சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கும் இந்த காம்போ பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு இப்போ பிளேட் பண்ணியாச்சு. இன்னும் டேஸ்ட் பண்ண வேண்டியதாக மிச்சம். வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா சூடாக இருந்துச்சுங்க. லைட்டாக கைப்பொறுக்கிற சூடு வந்தோடனே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். லைட்டாக கொஞ்சம் உப்பு பத்தலைங்க, அது மட்டும் ஆட் பண்ணிட்டா செம்ம டாப் டக்கராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரசம் ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டட்டா பை.